ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைங்களுக்கும் ஆண்டவரை துதிக்காத பிள்ளைங்களுக்குள்ள வித்தியாசத்தை ஆண்டவர் நிலைநாட்டி கொண்டிருக்கிறார். ஆகிய நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, ஆண்டவரை துதிங்க. என கண்மானவர்களே, அந்த 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 21 நான் வாசிக்கிறேன் பாருங்க. பின்பு யோசபாத் ஜனங்களோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த யோசபாத் ராஜா செய்த ஒரு காரியம், கர்த்தரை துதிக்கிறதற்கு முக்கியத்துவம் கொடுத்தான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கோங்க, நம்முடைய மூளை சாதிக்காதது நம்முடைய முழங்கால் சாதிக்கும். உங்களுடைய அரைக்கதவை அடைத்து நீங்கள் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை துதிங்க, உங்கள் பிரச்சனைகள் மாறும். உங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிற கலக்கங்கள் மாறும். உங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிற பயம் நீ